இன்னைக்கு ஏன் இவ்வளவு டிராஃபிக்கா இருக்குன்னு தெரியல. எப்பவுமே இந்த ரோடு காலியா தான் இருக்கும். சிட்டினாலே இந்த பிரச்சனை தான். எமர்ஜென்சிக்கு நகர முடியாத அளவுக்கு இங்க இவ்ளோ டிராஃபிக்கா இருக்கு. ப்ளீஸ் வண்டி கொஞ்சம் சைடுல போடுங்க. ஆம்புலன்ஸ் வருது. ப்ளீஸ் கொஞ்சம் சைடுல போடுங்க. என்னாச்சு? வண்டி கொஞ்சம் முன்னாடி தள்ளுங்க. ப்ளீஸ் வண்டி எல்லாம் நிறுத்தாதே. டிராஃபிக் யாரும் நீங்க வண்டி கொஞ்சம் முன்னாடி தள்ளுங்க. தள்ளுங்க. நீங்களே பாருங்க கொஞ்சம். ப்ளீஸ் கொஞ்சம் வண்டி தள்ளுறீங்களா? ப்ளீஸ் சொல்லுங்க. ஆம்புலன்ஸ் வருது. இது வண்டி ஃளைட் கிடையாது. எல்லாரும் பறந்து போறதுக்கு. சொல்றத கேளுங்க. நீங்க சண்டை போட்டு மத்தவங்க பாருங்கமா. உங்களால எவ்வளவு பெரிய டிராஃபிக் ஆயிருக்கு. சைடுல எடுங்க. அங்க ஆம்புலன்ஸ் வண்டி எடுங்கயா. அவர் இருக்காரு. அவர் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ப்ளீஸ் வண்டி சைடுல எடுங்க. வண்டி இடிச்சது காசு தராம நான் இந்த இடத்தை விட்டு நகர போறது கிடையாது. நான் இந்த மாதிரி சண்டை போடுறீங்க. இங்க அவரை போங்க. நாங்க ஹாஸ்பிடல் போறோம். நீங்க சண்டை போட்டுட்டே இருங்க. எல்லாரும் ஒரே இடத்துல தான் நின்னுட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க. அடி பெரிய அடி. நான் உங்ககிட்ட பேசுறேன். மேடம் ப்ளீஸ் உங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் வண்டி எடுக்க சொல்லுங்களேன். என் ஹஸ்பண்ட் அங்க ஆம்புலன்ஸ்ல இருக்காரு. உயிருக்கு போறாரு. ப்ளீஸ் வண்டி மட்டும் எடுக்க சொல்லுங்களேன் ப்ளீஸ். எனக்கு அடிபட்டு ரத்தம் வந்திருக்கு. அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? அதோட என் வண்டி என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அவங்க கிட்ட போய் பேசாம என்ன வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? என்கிட்ட எதுவும் பேசிக்காதீங்க ப்ளீஸ். அவங்க கிட்ட போய் பேசுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். சாரி, என்ன மன்னிச்சிருங்க. மேடம் ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேடம். அண்ணா உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன்னா அங்க என் ஹஸ்பண்ட் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. நீங்க வண்டி கொஞ்சம் சைடுல விடுங்களேன். எப்படியாவது ஆம்புலன்ஸ் நாங்க எடுத்துருவோம். கொஞ்சம் சைடுல பாருங்க. முன்னாடி பின்னாடி எல்லாமே வண்டி நிக்குது. நான் மட்டும் எப்படி வண்டி எடுக்கிறது? சரி பின்னாடி இருக்க வண்டியை நான் எப்படியாவது போக வைக்கிறேன். அப்புறம் நீங்க வண்டியை பின்னாடி எடுத்துருங்க. சரியா? அப்படி சைடுல வண்டியை மட்டும் நவுத்திட்டீங்கன்னா நான் எப்படினாலும் வண்டி எடுத்துறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க கணவருக்கு ஒண்ணுமே ஆகாது. நான் வண்டி எப்படியாவது எடுக்கிறேன். நீங்க போங்க. அந்த வண்டியை நகர்த்த போறேங்க. நான் பாத்துக்கிறேன். சரிங்க. பின்னாடி கொஞ்சம் பின்னாடி எடுங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பின்னாடி எடுங்க. வண்டியை கொஞ்சம் பின்னாடி எடுங்க. பின்னாடி போங்க. பின்னாடி போங்க. பின்னாடி எடுங்க. ப்ளீஸ் வண்டியை பின்னாடி போங்க. கொஞ்சம் பின்னாடி தள்ளுங்க. பின்னாடி போங்க. சீக்கிரம். மலிஷ்கா ரிஷிக்கு மார்க்கேஷ தோஷம் இருக்கு. அதனால லக்ஷ்மியோட பாக்கியத்தால தான் ரிஷியை காப்பாத்த முடியும். மலிஷ்கா லக்ஷ்மி ஜாதகம் ரிஷியோட ஜாதகத்தை சப்போர்ட் பண்ணுது. அந்த தோஷத்தை அதுதான் அழிக்குது. எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் பேசுறாங்க. மார்க்கேஷ தோஷம், மார்க்கேஷ தோஷம். பாம்பு ஜாதகத்தை பார்த்துதான் தேடி வந்து கடிக்குமா என்ன? ஸ்டூபிட். இதெல்லாம் ஒண்ணும் மார்க்கேஷ தோஷத்தால நடக்கல. இது எல்லாமே அந்த பாம்பால தான் நடந்தது. அதுதான் என் ரிஷியை குத்திருச்சு. ஓ காட், ப்ளீஸ் ரிஷி நீங்க தான் காப்பாத்தணும். ஏய் ஏய், உனக்கு என்ன பைத்தியமா குறுக்க வந்துட்டு என்ன இருக்க? சொல்றீங்களா? நீங்க பாத்து போங்க. ரிஷி 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 என்ன பாரு, கண்ணு தர. ரிஷி சாரி, இங்க ரொம்பவே டிராபிக்கா இருந்தது. இப்ப நான் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டேன். நம்ம சீக்கிரமே ஹாஸ்பிடல் போயிடலாம். இப்ப போயிருவோம். நீ சீக்கிரம் குணமாயிடுவ. நான் உன் கூடவே தான் இருக்கேன். ரிஷி 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 இத பாரு. இது நான் உனக்கு போட்ட மோதிரம். இது தெரியாம காரிடார்ல விழுந்திருக்கும். இதோ நான் இதை உன் விரல்ல போட்டு விடுறேன்.
ரிஷி கண்ண தர ரிஷி 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 கொஞ்சம் கண்ண தர ரிஷி எழுந்திரி கொஞ்சம் என்ன பாரு ரிஷி ரிஷி தூங்க கூடாது ரிஷி 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 எழுந்திரு ஆயுஷ் ரிஷி இப்ப நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே அவனை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வாங்க. உண்மையை சொல்லணும்னா 1/2 மணி நேரம் கூட இப்ப உங்க கையில இல்ல. ரிஷி ரிஷி எழுந்திரு ரிஷி ரிஷி நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன் உனக்கு எதுவும் ஆகாது ரிஷி ரிஷி எழுந்திரு ரிஷி 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 நான் உனக்காக அந்த கடவுள் கிட்ட கூட சண்டை போடுவேன் உனக்காக நான் விரதத்தை முழுசா முடிச்சிருக்கேன் உனக்காக பக்தியோட நான் இந்த விரதத்தை முடிச்சிருக்கேன் கண்டிப்பா அவங்க நம்மள ஏமாத்த மாட்டாங்க உனக்கு ஒண்ணும் ஆகாது ரிஷி உனக்கு ஒண்ணும் ஆகாது இப்பயும் அந்த கடவுள் நம்ம பேச்சு கேட்கலனா நான் உனக்கு பதிலா போயிடுவேன் உனக்கு பதிலா அவங்க என்ன கூட்டிட்டு போகட்டும் அவங்க என்னதான் கூட்டிட்டு போவாங்க ரிஷி ஒண்ணு இல்ல உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் உனக்கு எதுவும் ஆகாது தெரிஞ்சுக்க ரிஷி ப்ளீஸ் கண்ணு தர ஆயுஷ் 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 ப்ளீஸ் சீக்கிரம் போங்க ரிஷி 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 எழுந்திரு ப்ளீஸ் ரிஷி அட கடவுளே ஆயுஷ் ரிஷி ரிஷி வேணும்னா நாம இப்போ ஒரு விஷயம் பண்ண முடியும். ரிஷிக்கு எந்த இடத்துல பாம்பு கடிச்சதோ அந்த இடத்துல யாராவது வாயை வச்சு அந்த விஷத்தை உறிஞ்சு எடுக்கணும். என்ன இது ஏன் இவ்ளோ டிராஃபிக்கா இருக்கு? அதான் ஆம்புலன்ஸ் அங்கேயே நிக்குதுங்க பாருங்க இப்ப ரிஷியோட உயிருக்கு ஒவ்வொரு வினாடியும் ஆபத்துங்க என்ன பண்ணலாம் ஆனா இந்த வழியில எப்பவுமே டிராஃபிக் இருக்காது நிலம். இன்னைக்கு ஏங்க டிராஃபிக் அதிகமா இருக்கு நீங்க இந்த வழியா வந்திருக்கவே கூடாது ஆனா நீலம் ஹாஸ்பிட்டலுக்கு போக இதான் சரியான வழி. இங்க எப்பவும் டிராஃபிக் இருக்காது. போயிட்டு இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ரிஷியோட உயிருக்கு ஆபத்து அங்க நம்ம புள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்கா நம்மால எதுவும் செய்ய முடியல நம்ம ரிஷிக்கு ஒண்ணும் ஆகாது. அதான் லக்ஷ்மி அவன் கூட இருக்காளே. சரி லக்ஷ்மி இருந்தா நம்ம புள்ளைக்கு ஏன் இந்த நிலைமை வந்துச்சு அவ ஜாதகத்துக்கு நிறைய பவர் இருக்குன்னு சொன்னீங்க அப்படி இருந்தா நம்ம புள்ள இப்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா நாம அப்படி என்ன பண்ணோங்க அவனுக்கு இந்த மாதிரி நடக்குது அவன் ஜாதகத்துல தோஷம் இருக்குதான் ஆனா ஒருவேளை தப்பு பண்ணது நாமளா இருந்திருந்தா அதுக்கான தண்டனை நமக்கு தானங்க கிடைக்கணும் அதை விட்டுட்டு எதுக்கு நம்ம புள்ள நம்ம ரிஷி தாங்க இப்ப துடிச்சுக்கிட்டு இருக்கா எனக்கு எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல எப்படியாவது நம்ம புள்ளைய காப்பாத்தணுங்க ஏதாவது செய்யுங்க நீலம் நீலம் ஆடாத நீலம் ஒன்னும் ஆகாது அவனுக்கு ஒன்னும் ஆகாது நீங்க என்ன செய்றீங்க நம்ம உறவு அப்படி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் நான் போய் ரிஷியை பார்த்துட்டு வரேன் ஒன்னும் ஆகாது ரிஷிக்கு ஒன்னும் ஆகாது அவன் கூட என் மருமக லக்ஷ்மி இருக்கா அவனுக்கு ஒன்னும் ஆகாது அவன் நல்லா ஆயிடுவான் லக்ஷ்மி டிராஃபிக் கிளியர் ஆயிடுச்சு நம்ம இப்ப கிளம்பலாம் லக்ஷ்மி என்ன இது
லக்ஷ்மி வேண்டாம். லக்ஷ்மி லக்ஷ்மி வேண்டாம் ப்ளீஸ். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அப்படி பண்ணாதீங்க. சொன்னா கேளுங்க. லக்ஷ்மி என்ன பண்றீங்க? ஏன் அப்படி பண்றீங்க? லக்ஷ்மி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். நான் சொல்றத கேளுங்க. இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் தேவை. நீங்க ஒண்ணு எக்ஸ்பர்ட் இல்ல. இதெல்லாம் பண்ணாதீங்க. ஆனா ஆயுஷ், வேண்டாம் ரிஷி, வேண்டாம் லக்ஷ்மி, இல்ல. சொன்னா கேளுங்க. அவன் நிலைமைய பாரு. கண்ணு திறக்க மாட்டேங்கிறான். வாயில இருந்து நுர வருது. இதெல்லாம் பண்ணலன்னா அப்புறம் வேற மாதிரி போயிடும். லக்ஷ்மி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நம்ம தான் ப்ரோவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறோம்ல, அவர் சரியாயிடுவாரு. ஆனா ப்ளீஸ் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. அதுக்கு இப்ப டைம் இல்ல. இப்போ அதுக்கு டைம் இல்ல ஆயுஷ். லக்ஷ்மி உங்க உயிரை போக வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப ஆபத்தானது. நான் ஏன் இப்படி ரிஷியோட பண்றீங்க? மனைவி தானே. என்ன நீ ரிஷியோட மனைவியை ஏத்துக்கிறல்ல? என்ன நீ ரிஷியோட மனைவியை ஏத்துக்கிறதா இருந்தா வாயை மூடிட்டு. நான் இருந்த விரதம் வீண் போக கூடாது. எனக்கு என்ன ஆனாலும் சரியான ரிஷிக்கு எதுவுமே ஆக கூடாது. பிரதர் சீக்கிரம் போங்க. டிரைவர் சீக்கிரம் போங்க. ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணிட்டே போங்க. ரிஷி 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 லக்ஷ்மி பேசுங்க. லக்ஷ்மி என்கிட்ட பேசுங்க. லக்ஷ்மி 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 எழுதுங்க. லக்ஷ்மி 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 நான் வேண்டாம் சொன்னேன். இப்படி பண்ணாதீங்க. வேண்டாம் சொன்னேன். கேட்டீங்களா? லக்ஷ்மி கண்ணை தருங்க ப்ளீஸ். கண்ணை தருங்க லக்ஷ்மி. லக்ஷ்மி என்ன ஆச்சு லக்ஷ்மி? லக்ஷ்மிக்கு என்ன தருங்க ப்ரோ. ரிஷி ப்ரோ உங்களுக்கு ஒண்ணு இல்லையே. லக்ஷ்மி லக்ஷ்மி உங்க உடம்புல இருந்து விஷத்தை உறிஞ்சு எடுத்துட்டாங்க. உங்க உடம்புல இருந்த விஷத்தை அவங்களோட வாயால உறிஞ்சு வெளியே எடுத்துட்டாங்க. டாக்டர் வேண்டான்னு சொன்னாரு. ஏன்னா எக்ஸ்பர்ட் ஆகுதான் இதை ஒழுங்கா பண்ண முடியும்னு. ஆனாலும் இவங்களே பண்ணிட்டாங்க. உங்களுக்காக, உங்க உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக. ரிஷி ப்ரோ லக்ஷ்மி லக்ஷ்மி எழுந்துருங்க. லக்ஷ்மி கெடப் கெடப் எழுந்துருங்க. கமான் லக்ஷ்மி இங்க பாருங்க. ரிஷி ப்ரோ எழுந்துட்டாரு. லக்ஷ்மி பாருங்க. லக்ஷ்மி கடை திறந்து பாருங்க. ரிஷி ப்ரோ எழுந்துட்டாரு. இங்க பாருங்களேன், உங்களை தான் பாக்குறாரு. லக்ஷ்மி ப்ளீஸ் எழுந்துருங்க. ப்ளீஸ் லக்ஷ்மி எழுந்துருங்க. ப்ளீஸ் லக்ஷ்மி எழுந்துருங்க. ப்ரோ ரிஷி ப்ரோ வேண்டாம் படுங்க. அப்படியே படுங்க. இங்க பாருங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க. லக்ஷ்மி
டிரைவர் டிரைவர் சீக்கிரம் 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 வேகமா போங்க. என்னாச்சு? இங்க பாரு பயங்கரமா அடி பட்டுச்சா? ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. என்னாச்சு அவருக்கு? அவர் தூக்குங்கப்பா. ஐயோ, ஒண்ணும் பண்ணலையே. அவர் எப்படி இருக்காரு? ஏம்மா இப்படி பண்றீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? எல்லாத்தையும் இடிச்சு கீழே தள்ளி விட்டீங்க. என் பொருள் எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. நான் ராங் சைடுல வந்தா நீ ஒழுங்கா போய. தப்பு பண்ணிட்டு திமிரா பேசுற உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? How dare you? நீ யார்கிட்ட பேசுறன்னு உனக்கு தெரியுதா? நீ யாரா வேணா இருந்துக்கோ. இதை இடிச்சு நாசம் பண்ணதுக்கு எனக்கு பதில் சொல்லு. இல்லனா போலீஸ கூப்பிடுவேன். போலீஸ நான் கூப்பிடுறேன். கூப்பிடு கூப்பிடு. என் பொருளெல்லாம் நஷ்டப்படுத்துனதுக்கு நீ என்கிட்ட காசு கொடுத்து தான் இங்க இருந்து போய் ஒரு ஆகணும். நயா பைசா உனக்கு கொடுக்க அதை மாட்டேன். எப்படி கொடுக்க மாட்டேன்? நீ தான் தப்பு பண்ணிருக்க. நாங்க எல்லாரும் பார்த்தோம். முதல்ல இவள போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஒப்படைங்க. I'm really sorry. என் ஃபேமிலி மெம்பர் ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. நான் சீக்கிரமே அங்க போய் ஆகணும். பணம் தானே வேணும். வெயிட் ப்ளீஸ் மூவ். உனக்கு பணம் தானே வேணும். எவ்வளவு வேணும்? இந்தா, இது போதுமா? இன்னும் கொடுங்க. என் பொருளெல்லாம் ரொம்ப நஷ்டமாயிடுச்சு. சரி, இந்தா, இத வெச்சுக்கோ. இனிமே வண்டியை ஒழுங்கா ஓட்டுங்க. கடவுள் புனிதத்தில் நான் தப்பிச்சேன். அப்பாவி பொதுமக்கள் மேல வண்டியை விட்டுறாதீங்க. சரி வண்டி முதல்ல எடுங்க மேடம். எடுங்க. உன்னை சும்மா விட மாட்டேன். ரிஷி என் கூட இருந்திருந்தாதான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பான். ஏய், முதல்ல வண்டி எடுடா. ப்ரோ உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லா இருக்கேன் ஆயுஷ். முதல்ல லக்ஷ்மி உள்ள கூட்டு போணும். இங்க பாருங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க சைலண்டா இங்க இருங்க. நான் நல்லா இருக்கேன். ரிஷி ப்ரோ ப்ளீஸ் லக்ஷ்மி கூட்டு போங்க. முதல்ல ஸ்ட்ரெச்சர் அப்படி பிடிங்க. வந்து பிடிங்க. வாங்க வாங்க. என்ன ஆச்சு? இருங்க நான் பாக்குறேன் இருங்க. சீக்கிரம் லக்ஷ்மி ப்ரோ கொஞ்சம் சீக்கிரம் சரி, பண்ணுங்க ப்ரோ. சரி, கொஞ்சம் இருங்க. லக்ஷ்மி எழுந்துருங்க. லக்ஷ்மி எழுந்துருங்க. என்னாச்சு? எங்கேயாவது மாட்டிக்கிட்டு இருக்கா? நல்லா என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஆயுஷ் நமக்கு அவ்வளவு டைம் இல்ல. இந்த ஸ்ட்ரெச்சரும் வேலை செய்ய மாட்டேங்குது. நான் ஹாஸ்பிடல்ல இருந்து வேற ஸ்ட்ரெச்சரை கொண்டு வரேன். இல்ல நீங்க எங்க இருங்க. நான் போய் உள்ள ஆயுஷ் பாக்க. ப்ளீஸ் நீ இங்க இரு. நீ லக்ஷ்மி பாத்துக்கோ. ரிஷி ப்ரோ உங்களால முடியாது. நீங்க ஆயுஷ் நான் சொல்றது கேளு. நீ லக்ஷ்மி பாத்துக்கோ. நான் போய் ஸ்ட்ரெச்சரை கொண்டு வரேன். ப்ரோ நீங்க பத்திரமா இருங்க. லக்ஷ்மி ப்ளீஸ் எழுந்துருங்க. கண்ணை திறங்க ப்ளீஸ். கண்ணை திறந்து பாருங்க லக்ஷ்மி. லக்ஷ்மி கெடப். ரிஷி எங்க இருக்கான்? லக்ஷ்மிக்கு என்னாச்சுடா? சொன்ன பேச்ச கேட்கல. நான் எவ்வளவோ தடுக்க பார்த்தானா முடியல. ரிஷி ப்ரோ மயங்கி விழுந்துட்டாரு. வாயில இருந்து நுர வந்துச்சு. ஆம்புலன்ஸ் வேற பயங்கரமா டிராபிக்ல மாட்டிக்கிச்சு. அப்போ லக்ஷ்மி ரிஷி ப்ரோ உடம்புல இருந்த மொத்த விஷத்தையும் உறிஞ்சு வெளியே எடுத்துட்டாங்க. என்ன லக்ஷ்மி இப்ப இவங்க உயிர் ஆபத்துல இருக்கு. ஆனா இவங்க அதை பத்தி கவலையப்படல.
வாயால உறிஞ்ச இவங்க மொத்த விஷத்தையும் எடுத்துட்டாங்க. லக்ஷ்மி கெட் அப் ப்ளீஸ், வேக் அப் லக்ஷ்மி. ஆயுஷ் ரிஷி எங்க? ரிஷி ப்ரோ அவரு இந்த ஸ்ட்ரக்சர் வேலை செய்யலன்னு இன்னொன்னு கொண்டு வர போயிருக்காரு. நீங்க எங்க இருக்க, நான் உள்ள போறேன். மேடம் ஒரு நிமிஷம். உள்ள, உள்ள, Stretcher உள்ள எங்க இருக்கு? சார் சார் எனக்கு அது please தெரியாது help me, சார். No idea. நீங்க Stretcher உள்ள எங்க போய் இருக்கு? கேளுங்க. என் wife ஆபத்துல இருக்கா சார். சார் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என் wife ஆபத்துல இருக்கா சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. சார் நான் எமர்ஜென்சியா போறேன். உள்ள போய் பாருங்க. என்ன நடக்குது இங்க? சிஸ்டர் சொல்லுங்க. எனக்கு ஒரு ஸ்ட்ரெச்சர் வேணும். என் வைஃப் அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. இங்க எனக்கு help பாருங்க, பண்ணுங்க. வெளிய பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. நீங்க கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஐயோ, என்னால அவ்வளவு நேரம் பேச முடியாது. ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் சொல்றத அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கடா. ஸ்ட்ரெச்சர் இல்லன்னு சொல்றாங்க. நீங்க சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எல்லா ஸ்ட்ரக்சரும் வெளியில போயிருக்கு சார். புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. என் வைஃப் அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அவங்க சார், பயங்கி please, sir, கிடக்குறா. கொஞ்சம் wait பண்ணுங்க, ஹெல்ப் sir. பண்ணுங்க. எங்க கிட்ட இப்ப available கிடையாது. நீங்க கொஞ்சம் wait பண்ணா ஆகும். ப்ளீஸ் சிஸ்டர் ப்ளீஸ். இவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல்ல ஒரு ஸ்ட்ரெச்சர் கூட இல்லையா? சொல்றத கேளுங்க. ஹாஸ்பிடல் நீங்க இன்சார்ஜ் கொஞ்சம் அமைதியா இருங்க. யார் அந்த இன்சார்ஜ்? கூப்பிடுங்க அவரை. என்னடா என்னமோ ஓலறிக்கிட்டு இருக்காங்க அவங்க. எதுக்கு சார் என்ன பேசுறீங்க கோவப்படுறீங்க? நீங்க? இங்க பாரு. ஸ்ட்ரக்சர் கூட இல்லாம என்ன எப்படி பேசுறாங்க அவங்க? லக்ஷ்மிமா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. கண்ணை திறந்து பாரு. அம்மா கண்ணை தரமா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு. கண்ணை தரமா. சார், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். 2 நிமிஷம். என் வைஃப் அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. சொல்றத புரிஞ்சுக்கோங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் அமைதியா சொல்றேன். உங்களுக்கு புரியுதா இல்லையா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். நான் எப்படியாவது arrange பண்ணி கொடுக்குறேன் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் கோ. சார். ரிஷி ப்ரோ நீங்க ரிலாக்ஸா இருங்க. ஆயுஷ் இதுக்கு மேல நம்மளால வெயிட் பண்ண முடியாது. அவனுக்கு உடனடியாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாகணும். ரிஷி ப்ரோ நான் சொல்றது கேளுங்க. ரிஷி ப்ரோ